நீங்க பெரிய ஹீரோ ஆனோன்னு கனவு கண்டீங்கல்ல சார். உங்க ஆரம்ப காலகட்டத்துல உங்கள வச்சு தொடர்ந்து படம் எடுத்தாரு உங்க அப்பா. அவர் அத செய்யாம, ஹீரோ ஒண்ணுதான்ப்பா வாழ்க்கையா? அத தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்குப்பா. போய் லயலா காலேஜ்ல நீ எடுத்த கோர்ஸ முடிச்சுட்டு வேற ஏதாவது பண்ணு. ஒரு டைரக்டர் ஆகு. இல்ல ஒரு லைட் டெக்னீஷியன் ஆகு. இல்ல வேற ஏதாவது துறையில ட்ரை பண்ணு. ஒரு ஆபீஸ்ல போய் அக்கவுண்ட்ஸ் படி. 9 to 5 ஜாப்க்கு போ அப்படின்னு உங்க அப்பா சொல்லியிருந்தா, அத உங்களால ஏத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு உங்க பையன டைரக்டர் ஆக்குற அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி டைரக்டர் ஆகணும்ன்ற கனவோட எத்தன பேர் திரைத்துறைக்கு வராங்க? அவங்க கிட்ட சொல்லி பாருங்களேன். டைரக்டர் ஆறது மட்டும் தான் கனவா? இத தாண்டி பெரிய உலகம் இருக்கு. காலம் பூரா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருங்க. இல்லன்னா வேற ஏதாவது தொழில பாத்து போங்க. அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்ப என்ன பேசுறோம் அப்படிங்கறத உணர்ந்து பேசணும் சார். நீங்க மேடையில பேசுறதுல இருந்தே தெரியுது. இதை பற்றி எந்த அடிப்படை புரிதலும் உங்களுக்கு இல்லன்னு. அரசியல் அரைவேக்காடு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் மட்டும் வருதே. இப்ப புரியுதா ஏன் உங்கள அரசியல் அரைவேக்காடு அப்படின்னு சொல்றோம்னு? அப்போ ஒரு நல்ல தலைவருக்கு அழகு, இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவை, வாழ்க்கையை, எதிர்காலத்தை சிதைக்கக்கூடிய இந்த எக்ஸாம பத்தி உங்களுடைய கொள்கை எதிரிகிட்ட நீங்க அடுக்கடுக்கா கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, உங்கள உண்மையிலேயே மக்கள் தலைவர் அப்படின்னு நாங்க ஏத்துப்போம்.